அதாவது ரொம்ப நம்பிட்டு இருந்தேங்க. சரிங்களா? அந்நியார் அவர்களுக்கு வந்து இப்படி ஒரு அவங்க தொண்டர்களும் சரி, நிறைய பேர் என்ன நான்லாம் நினச்சிட்டு இருந்தேன். சரிங்களா? என்ன நினைச்சாலும் அது என் மனசுக்குள்ளே போட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு துரோகத்தை வந்து தொண்டர்களுக்கும் சரி, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் சரி அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனால் செஞ்சிருக்க கூடாதுதான். ஏன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு தூரம் டிஎம்கே வந்து ரொம்ப ரொம்ப பேசினார். ஏன்னா அவ்வளோ செஞ்சாங்க, அதனால பேசினார் அவர். மக்கள் ஓட்டு போட்டதானே நீயே ஒரு மக்கள் தான் உங்க ஊழல்வாதிங்கிறாங்களே. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல ஏன் இவங்க அந்நியர் அவர்களையுமே திமுகவில் உள்ள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் எவ்வளோ கேவலமாக பேசினாரு. விஜயகாந்த் பொண்டாட்டி அவர் பேரு எலிபத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அந்த கட்சியில் உள்ளவங்க எத்தனை பேர் இப்படி பேசுனாங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் போய் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்கன்னா எங்க நான் கேட்குறேன், பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாமாங்க? இத்தனை பேரும் உங்களை நம்பி ஒரு தொண்டர்கள் இருக்காங்களே தேமுதிகால. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அவரே நேற்று பார்த்து அவர் வந்து உண்மையிலே மனசு நொந்து சொல்றாரு, நான் அந்த கட்சியை வைத்து விலக போறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அத்தனை வருஷம் அவர் வந்து விஜயகாந்துக்காக அவ்வளோ தூரம் கூட நின்னவர், இன்ன வரைக்கும் அப்படி நின்றுருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோமோ அவரே வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. சரிங்களா? ஆனா இப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சிருக்க கூடாது. ஆனா உண்மையில சொல்றேங்க, அரசியல் இப்பதாங்க எல்லாத்துக்குமே புரியும் போல. என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து சாணி. சரிங்களா? ஆனா மக்களாகிய நீங்க எல்லாருமே தயவு செய்து சொல்றேன், கவனிச்சு என்ன வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து ஓட்டு வந்து கரெக்டாக போட்டோம்னா நல்ல தலைவரை நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுக்கலாங்க. அது மட்டும் நம்ம ஏன் வச்சுக்கிட்டு கரெக்டாக ஓட்டு போடுங்க. எல்லாரும் ஓட்டு போடுங்க தயவு செய்து. இந்த டைம் வந்து இந்த பெர்சன்டேஜ் கணக்கில் கம்மியாகக்கூடாது, ஓட்டில் பெர்சன்டேஜ் கணக்கு அதிகமாக காமிக்கணும். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வீட்டில் உள்ள எல்லாருமே ஓட்டு கட்டாயம் போட்டுருங்க. புரிஞ்சுங்க மக்களே, கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏழைகளா தான் இருப்பீங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்னுடைய மக்களே, கலைஞரின் வீடா தமிழ் நாடாங்கிறது நீங்க முடிவு பண்ணி